நம்ம ஒரு டேட்டா ஒர்க் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக ஃபார்மேட்டிங் பண்ணுறதுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். இதுக்கப்புறம் அந்த பிரச்சனை நமக்கு கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக எப்படி பார்டர்ஸ் அண்ட் கலர்ஸ் வந்து ஃபார்மேட் பண்ணுறதுங்கிறத நான் இப்போ நான் சொல்ல போகிறேன். இந்த டேட்டாவை நம்ம ஃபார்மேட் பண்ணணுமோ அந்த டேட்டாவை இப்படி கண்ட்ரோல் ஏ கொடுத்து செலக்ட் பண்ணிவிட்டு Alt OA அப்படிங்கிற ஷார்ட்கட் யூஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி ஆட்டோ ஃபார்மேட் டேபிள்ஸ் வரும். இதில் நமக்கு வந்து என்ன டிசைன்ஸ் நமக்கு வேணுமோ அந்த டிசைன்ஸை செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்டர்ஸ் கலர்ஸ் எல்லாமே வந்துடும். மறுபடியும் சேஞ்ச் பண்ணணும்னா சேம் கண்ட்ரோல் ஆல் கொடுத்து செலக்ட் பண்ணிட்டு Alt OA கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். அதில் உங்களுக்கு என்ன டிசைன்ஸ் வந்து சூட்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதுபோல் நீங்கள் ஃபார்மேட்டிங் பண்ணது எனக்கு வேண்டாம், எனக்கு வந்து நார்மல் டேட்டா வேணும்னா அதுவும் சிம்பிள் தான். ஹோமில் போயிட்டு இங்கே வந்து கிளியர்னு இருக்கும், இதில் வந்து கிளியர் ஃபார்மேட்ஸ்னு கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார்மேட்டிங் மட்டும் கிளியர் ஆயிரும். இந்த ஆட்டோ ஃபார்மேட்டிங்கில் நமக்கு இன்னொரு ஆப்ஷன்ஸும் இருக்குது. என்னென்னா எனக்கு ஓவரால் டிசைன்ஸ் வேணாம், எனக்கு வந்து இந்த மாதிரி நம்பர் ஃபார்மேட்டு மட்டும் வேணும், இல்லை இந்த டெக்ஸ்ட் ஃபார்மேட்டு மட்டும் வேணும், இல்லை இந்த ஃபாண்ட்டு மட்டும் வேணும், இல்லை பர்டிகுலர் பார்டர்ஸ் மட்டும் வேணும்னாலும் நம்ம இதில் வந்து எது தேவையோ அதை மட்டும் சூஸ் பண்ணிக்கலாம்.